தமிழ் வருடத்தில் முதல் மாதத்தில் வரும் சித்திரை திருவிழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமான், வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இரு தெய்விகளையும் திருமணம் செய்த நாள்தான் பங்குனி உத்திரம் என்று கருதப்படுகின்றது. இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி நம்ம 5 விஷயம் இதில் பார்க்க போகிறோம். விரதம் எப்படி இருக்கிறது, கல்யாண விரதம்னா என்ன, பங்குனி உத்திரத்தில் நடைபெற்ற சிறப்புக்கள்லாம் என்ன, பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் விரத பலன்கள் இருக்கும்னு பார்க்க போகிறோம். முதல் விஷயம், விரதம் இருப்பது எப்படி? பங்குனி உத்திர விரதத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி தூபதீபம் காட்டி வைத்தியங்களை படைத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நீராடியதுமே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். பகலில் எளிதில் செரிக்கக்கூடிய ஒருவேளை உணவை மட்டும் உண்ண வேண்டும். குறிப்பாக வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். பங்குனி உத்திரத்தன்று கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்றவற்றை படிக்கலாம். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நாள் முழுதும் உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும். அதனால் மனம் செம்மை அடையும். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். இந்த நன்னாளில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவனையும் முருகனையும் வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். மேலும் 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவியை அடைவார்கள் என்கின்றன புராணங்கள். 2வது, கல்யாண விரதம். திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திர நாளில் கல்யாண விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வழிபட்டால் திருமண தடைப்படுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும். அதோடு கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் கூட இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 3வது, பங்குனி உத்திரத்தில் நடைபெற்ற சிறப்புகள் என்ன? திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த நாளில்தான். ராமபிரான், சீதாதேவி, பரதன், மாண்டவி, லக்ஷ்மணன், ஊர்மிளை, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி ஆகியோருக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான். இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்ததும் இந்த நாள்தான். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் இந்த நாள்தான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த நாள்தான். 4வது, பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு. பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் அவசியம். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும். அன்று குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று குல வழக்கப்படி பூஜைகள், அபிஷேகம், ஆராதனை செய்து பொங்கல் படைத்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்கள் கூடும். முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்திற்கு படையில் இட்டு மனம் உருகி வழிபாடு செய்யலாம். குலம் சிறக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி உத்திர நாளே நல்ல நாள். ஒருவரது குலத்தை வழி வழியாக பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் தெய்வத்திற்கே உண்டு. 5வது, விரத பலன்கள். பங்குனி உத்திர நாளில் நம்மால் முடிந்த உதவியை வயதானவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரியவர்களின் பரிபூரண ஆசிகள் நம்மை வாழ வைக்கும். பங்குனி உத்திர விரதம் இருந்து நாராயணர் லக்ஷ்மி தேவியை அடைந்தது போல் நம் வீட்டு பெண்கள் கடைபிடிக்கும் விரதத்தின் மூலம் வற்றாத செல்வம் உண்டாகும். கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்திரம் என்பதால் இந்நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலம் கல்வியில் சிறப்பை பெறுவார்கள். கல்வியும் செல்வமும் சேர்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். உத்தியோக உயர்வு, கல்வி மேன்மை என அனைத்து யோகங்களும் கிடைப்பதுடன் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இந்த புனித நாளான பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானும் வள்ளியும் தெய்வானையும் இணைந்த நாள் என்று நம்பப்படுகின்றது. அதனால்தான் இந்த நாள் திருமணம், குடும்ப ஒற்றுமை, வேண்டுதல்கள் நிறைவேறுவது என்ற எல்லாம் நடக்கும் ஒரு சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுகின்றது. இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நாளில் ஆலயம் சென்று வழிபட்டு இறைவனின் ஆசையை பெறுங்கள். முருகன் மீது நம்பிக்கை வையுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஓம் ஸ்ரீ தெய்வ அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு கமெண்ட் பண்ணிடுங்க.